திருப்பி பார்த்து சொல்லு. ஹாப்பி நியூ இயர் மேக்னா. எப்படி ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே. நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை. மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி. நோ மோர் பூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி. ஃபர்ஸ்ட் காப்பி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி. இப்போ ரொம்ப குஷி. ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் உமான் பூர்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ப்ரோ ஜோன் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, மேக்னா வந்து இந்த ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ப்ரூக்ஃபில்ஸ் போனாலும் சரி, ப்ரோ ஜோன் போனாலும் சரி, இதில் போகும்னு நினைப்பேன். அதனால் அவளே ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போய் ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு அப்படியே அவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, என் டயட்லலாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம், பட் எல்லாமே நான் வெஜ் தான் சாப்பிட்டேன். கௌதம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டேன். அப்புறம் அப்படியே அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கர் பண்ணியிருந்தாங்க ப்ரோ ஜோனில். சூப்பராக இருந்தது ரொம்ப. இப்போ மேலேருந்து பார்க்குறீங்க, கீழேருந்து பார்க்கும்போது இன்னும் பெருசாக ஹைட்டாக இருந்தது. நீட்டாக அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரவுண்டெல்லாம் போயிட்டு நாங்களும் இன்றைக்கி அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வரும்போது 7 மணி. அப்போ ப்ரோ ஜோனில் ஏதோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். யார் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, மேக்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் தான் எப்போவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம என்ஜாய் பண்ண லைஃப் டைம்லாம் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு டைம் அவள் வந்து ஜாலியாக இருக்கிறது பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்கும். ஏன் நம்ம நல்லா இப்படி இருக்க முடியலன்னு அப்போ தான் தெரியுது. இயர் போக போக ஏஜ் அதிகமாகிட்டே இருக்குல்ல, அதனால தான் பொறுப்புகள் நிறையா வந்து விட்டுருதுன்னு நினைக்கிறேன். மேக்னா வந்து ஐஸ்கிரீம் அப்படியே லிக் பண்ணி சாப்பிட்டு இருந்தா அழகாக க்யூட்டாக. நானும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த ட்ரீ பாருங்கள், நான் சொன்னேன்ல லாங்காக பாருங்கள், அப்படி எவ்வளோ டெக்கர் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய டெடி பேர்ஸ்லாம் வச்சு அழகாக நீட்டாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.